ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். உடனே நீங்கள் எந்த நியூஸாக இருந்தாலும் யூஜி டிஆர்பி பற்றிய எந்த நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, லாஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, 2% அமைச்சு பணியாளர்கள் ப்ரொமோஷன் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 6 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதாவது ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கா டீச்சர்ஸ்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டே வெக்கேட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கிறதா நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையே இந்த நியூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன லிஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு 2% அமைச்சு பணியாளர்கள் ஒன்று டெட்டு பாஸ் ஆகியிருந்துருக்கணும். அப்படி டெட்டு பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போது பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா அங்கே பிடி அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கான ப்ரொமோஷனுக்காக நம்ம இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதில் தான் அந்த 2%ல் அவங்க வரணும். அதே மாதிரி அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அவங்க டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா பிஜிக்கு அந்த ப்ரொமோஷனுக்காக இருக்கணும். அவங்களும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நியமன தேர்வு பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டெட்டு மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கான ப்ரொமோஷனுங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த லிஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற பிடி அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த கல்வித்துறையில் எவ்வளோ பேர் டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பிடி அசிஸ்டண்ட் 517 பேருக்கான லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிஜி அசிஸ்டண்ட் 230 + 36 அந்த வேகன்சிக்காக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அரியலூர் பார்த்தோம்னா அரியலூரில் எந்த ஒரு வேகன்சி யாருமே இல்லை. செங்கல்பட்டு 8 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் எதுவும் கிடையாது, கோயம்புத்தூர் எதுவும் கிடையாது. கூடலூரில் பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டுக்கு 44 பேரும் பிஜிக்கு 65. ஸோ டோட்டலாக 109 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தருமபுரி 24 பேர், பிஜி 26 பேர். திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 18 பேர் பிடி அசிஸ்டண்ட்டு, பிஜி பார்த்திங்கன்னா 24 பேர். ஈரோடு 26 பேர் பிடி அசிஸ்டண்ட்டுக்காகவும் பிஜி அசிஸ்டண்ட்டுக்காக 25 பேர். ஸோ மொத்தம் 51 பேர் ஈரோடு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுது. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் 28 ஃபார் பிடி அசிஸ்டண்ட் அண்ட் 33 ஃபார் பிஜி. ஸோ டோட்டல் 61. நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறையில் பிடி அசிஸ்டண்ட்டுக்கு 4 அண்ட் பிஜி அசிஸ்டண்ட் 9, டோட்டல் 13. நாகப்பட்டினம் பிடி அசிஸ்டண்ட்டு 5, பிஜி கிடையாது. ஸோ டோட்டல் 5. கன்னியாகுமரி 2மே கிடையாது. நாமக்கல் பார்த்திங்கன்னா 29 ஃபார் பிடி அசிஸ்டண்ட் அண்ட் 36 ஃபார் பிஜி, டோட்டல் 65. பெரம்பலூர் 26 ஃபார் பிடி அசிஸ்டண்ட் அண்ட் 7 ஃபார் பிஜி அசிஸ்டண்ட், டோட்டலி 33. புதுக்கோட்டை பிடி அசிஸ்டண்ட் 12, பிஜி அசிஸ்டண்ட் 10, டோட்டல் 22. ராமநாதபுரம் பிடி அசிஸ்டண்ட் 15, பிஜி அசிஸ்டண்ட் 12, டோட்டல் 27. ராணிப்பேட் 2மே இல்லை. சேலம் ஃபார் பிடி அசிஸ்டண்ட் 38 அண்ட் பிஜி அசிஸ்டண்ட் 62, டோட்டல் 100. சிவகங்கை 9 பிடி அசிஸ்டண்ட் அண்ட் பிஜி அசிஸ்டண்ட் 7, டோட்டல் 16. தென்காசி பிடி அசிஸ்டண்ட் 10, பிஜி அசிஸ்டண்ட் 16,
total 26. Tanjavur PT 15, PG 30, total 45. தேனி வந்து எதுவும் கிடையாது. திருவள்ளூர் எதுவும் இல்லை. திருவாரூர் வந்து பிடி அசிஸ்டன்ட் 11, PG 14, total 25. தூத்துக்குடி ரெண்டுமே இல்லை. திருச்சிராப்பள்ளி பிடி அசிஸ்டன்ட் 23, PG 22, total 45. திருநெல்வேலி பிடி 19, PG 23, total 42. திருப்பத்தூர் பிடி 8, PG 12, total 20. திருப்பூர் பிடி 11, PG எதுவும் கிடையாது. ஸோ திருவண்ணாமலை பிடி 20, PG 32, total 52. நீலகிரிஸ் எதுவும் இல்லை. வேலூர் வந்து 8 பிடி அசிஸ்டன்ட், 12 PG, total 20. விழுப்புரம் பிடி 25, PG 16, total 41. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இந்த 38 டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் செலக்ட் ஆனவங்க 513. அவங்க கொடுத்துருந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 517. அடுத்து பிஜியில் வந்து 578. நம்ம இங்கேருந்து 230 ப்ளஸ் 36. ஸோ டோட்டல் வந்து 266. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 578. வந்து மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் பண்ணி அந்த அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் அப்புறம் சீனியாரிட்டி படி எல்லாம் பார்த்து அதிலிருந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம். சரி, அடுத்து வந்து எப்போ வந்து அவங்களுக்கு பணி ஆணை வழங்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம்.